எல்லாருக்கும் வணக்கம். நாம எல்லாருமே சின்ன வயசுல முயலாமை கதை கேட்டிருப்போம் இல்லையா? ஆனா இன்னைக்கு நாம அத ஒரு புது கோணத்துல பார்க்க போறோம். இது சும்மா ஒரு கதை மட்டும் இல்ல. இதுல ஸ்ட்ராட்டஜி இருக்கு, மன உறுதி இருக்கு, அப்புறம் ஒரு பெரிய தப்ப பத்திரா பாடமும் இருக்கு. வாங்க இந்த கதைக்குள்ள கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம். கதையோட ஆரம்பமே இங்க தான். அதாவது வேகம் கிடையாது, பெருமை. இந்த கதையோட உண்மையான ஸ்டார்டிங் பாயிண்டே முயலோட இந்த ஒரு எமோஷன் தான். அந்த பெருமை தான் பாருங்க இந்த ரேஸுக்கே விதையா போட்டது. சரி, இப்போ போட்டியாளர்களை பத்தி பாப்போம். இவங்கள பார்த்த உடனேயே உங்களுக்கே தோணும், அட இது ஒரு நியாயமான போட்டியாவே தெரியலையேன்னு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா மின்னல் வேகத்துல ஓடுற கொஞ்சம் கர்வமான முயல், இன்னொரு பக்கம் ரொம்ப மெதுவா அமைதியா போற ஆமை. இத வச்சு பார்க்கும்போது ரேஸ்ல யார் ஜெயிப்பாங்கன்னு நாம இப்பவே முடிவு பண்ணிடலாம் போல இருக்கே, இல்லையா? இங்கதான் கதையில ஒரு ட்விஸ்டே வருது. முயல் என்ன பண்ணுது, தன்னோட ஃப்ரெண்டான ஆமையே ரேஸுக்கு கூப்பிடுது. ஆச்சரியம் என்னன்னா ஆமையும் சரின்னு சொல்லிருது. எல்லாரும் ஏன் அதோட ஃப்ரெண்டு முயலே அது தோத்துடும் நினைச்சப்போ கூட ஆமை கொஞ்சம் கூட பின்வாங்கல. சரி, வாங்க இப்போ ரேஸுக்குள்ள போலாம். இது வெறும் ரெண்டு மிருகம் ஓடுறது மட்டும் இல்ல, இது ரெண்டு வேற வேற ஸ்ட்ராட்டஜி மோதுற மாதிரி. வேகமா ஆரம்பிக்கிறதா இல்ல மெதுவா ஆனா விடாம போறதா, எது ஜெயிக்க போகுது? நம்ம நினைச்ச மாதிரியே தான் எல்லாம் நடந்துச்சு. ரேஸ் ஆரம்பிச்ச உடனேயே முயல் ஒரு புயல் வேகத்துல பறந்து போச்சு. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள அது எங்க போச்சுன்னே தெரியல. ஆனா ஆமை ரொம்ப தூரம் பின்னால இருந்துச்சு. அப்பப்பா, ரெண்டுக்கும் நடுவுல இருந்த கேப் ரொம்பவே பெருசு. சொல்லப்போனா முயல் ரேஸ முடிக்கிற நிலைமையில இருந்துச்சு, ஆமா அப்பதான் ஆரம்பிச்ச மாதிரி இருந்துச்சு. அந்த டைம்ல முயல் தான் ஜெயிக்கும்னு 100% எல்லாரும் உறுதியா நம்பினாங்க. ஆனா ஆமையோட ஸ்ட்ராட்டஜி டோட்டலா வேற. அது வேகத்தை பத்தியெல்லாம் கவலையே படல. அதோட ஒரே ஃபோக்கஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நிக்காம முன்னாடி போயிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். ஒவ்வொரு அடியும் சின்னதா இருந்தாலும் அது ஒரு செகண்ட் கூட நிக்கல. இப்போதான் கதையோட முக்கியமான டேர்னிங் பாயிண்டே வருது. இங்கதான் மொத்த ரேஸோட தலையெழுத்தே மாறுது. முயல் எடுத்த அந்த ஒரு முடிவை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். அந்த முக்கியமான பாயிண்ட் இதுதான். முயல் தூங்கலான்னு ஒரு முடிவு எடுக்குது. இது சும்மா ரெஸ்ட் எடுக்கிறது இல்ல, இது அதோட திமிரோட வெளிப்பாடு. ஆமையெல்லாம் என்னை பிடிக்கவே முடியாதுங்கிற அந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல எடுத்த முடிவு இது. இப்போ நான் உங்களையே கேக்குறேன், இதுக்கு என்ன பதில்? ஜெயிக்கிறதுங்கிறது ஃபினிஷிங் லைனை தாண்டறப்ப முடிவு செய்யப்படுறதில்ல. அதுக்கு பதிலா வழியில நாம செய்யற பெரிய தப்புகள்ல தான் அது முடிவு செய்யப்படுது. அப்போ முயல் தூங்க போன அந்த நிமிஷமே போட்டியில தோத்துருச்சா? சரி வாங்க, ரேஸ் எப்படி முடிஞ்சது, அதுல இருக்கிற அந்த பவர்ஃபுல்லான நீதி என்னங்கிறத பத்தி கொஞ்சம் பார்ப்போம். நம்பவே முடியாத இந்த ட்விஸ்ட்ஸ் எப்படி நடந்துச்சு. முயல் மெதுவா கண்ணு முழிக்குது, சுத்தி முத்தி பாக்குது, ஆமைய காணோம். சரி, இன்னும் பின்னால் தான் வந்துட்டு இருக்கோம்னு நினைச்சுக்குது. ஆனா ஃபினிஷிங் லைனை பார்க்கும்போது அதுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. ஆமாங்க, ஆமை ஃபினிஷிங் லைனை கிராஸ் பண்ணிட்டு இருந்துச்சு. அந்த மெதுவான ஆனா விடாத அடிகள் கடைசியில ஜெயிக்க வச்சிருச்சு. வெற்றி ஆமைக்கு தான், அதோட ஸ்ட்ராட்டஜி ஜெயிச்சிருச்சு. அப்போ இந்த கதை நமக்கு ரெண்டு விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்லி கொடுக்குது. ஒன்னு, நீங்க எவ்வளோ திறமையானவரா இருந்தாலும் சரி, விடாமுயற்சி தான் முக்கியம். ரெண்டாவது, கர்வம் அதாவது ஓவர் கான்ஃபிடன்ஸ் நம்மளோட பெரிய எதிரியா மாறிடலாம். இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம எப்பவும் மனசுல வச்சுக்கணும். ஆனா கதை இதோட முடியல. இந்த கதைக்கு அப்புறமா கொஞ்சம் மர்மமா ஒரே ஒரு ரைன் மட்டும் சேர்த்திருக்காங்க. அது என்னன்னு தெரியுமா? 2 நாயும் எலும்பும். கதைக்கு அப்புறம் சம்பந்தமே இல்லாம இந்த டைட்டில் வருது. முயல் ஆமை கதைக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? ஒருவேளை இது நமக்கு அடுத்த பாடமா இருக்குமோ? இந்த கேள்வியோடே இந்த பகுதியை நம்ம முடிச்சுக்கலாம். முயலோ ஆமையும் விடாமுயற்சியை பத்தி சொல்லுச்சுன்னா, இந்த நாயும் எலும்பும் கதை பேராசைய பத்தியோ இல்ல நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருக்கிறத பத்தியோ சொல்ல வருதா? யோசிச்சு பாருங்க. அடுத்த பகுதியில சந்திப்போம்.